ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ ரீசெண்டாக லான்ச் பண்ண விவோ V29 தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெசல்யூஷன் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2800க்கு 1260 ரெசல்யூஷனில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு லென்த்தாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ 3D வேறு இதில் இன்க்ளூடு இருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஒரு 3D மூவி பார்த்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் கிடைக்கும். ஸோ கேமரான்னு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமரா 50 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் கேமரா 50 MP OIS-ஓட கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 MP ஒரு கேமராவும் அதுக்கப்புறம் 2 MP கேமராவும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் ஓகேவா. எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர விவோ ஃபோன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஃப்ளாஷ் லைட்லாம் நம்ம பழைய மொபைலெல்லாம் இருந்திருக்கும். ஸோ இப்போ வர மொபைலெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ரிங் லைட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பேர் வந்து ஆரான்னு நினைக்கிறேன், AURAன்னு நினைக்கிறேன். ஸோ அது ப்ரொனன்சியேஷன் தெரில, ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ அந்த லைட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த லைட்டு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். எப்பயும் போல தாங்க இப்போ விவோவில் எல்லா ஃபோன்லேயுமே இப்போ ரீசெண்டாக வர ஃபோனில் எல்லாத்துலேயுமே பண்ணுறது தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. பேட்டரியோட ஆர்ம்ஸை தான் ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. பேட்டரியோட ஆர்ம்ஸ்ன்னு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4600 கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி கர்வ் டிஸ்பிளே இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரிங் லைட்டு அந்த இது கொடுக்குறது இருக்கட்டும், ஸோ கேமரா குவாலிட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி தான். பட் இதில் பேட்டரியே வந்து பார்த்திங்கன்னா 4600 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஏன் இப்படி இப்படின்ற மாதிரி தோன்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் நீங்கள் யோசித்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதையுமே நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஸோ அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர மொபைல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை குறைக்கிறாங்க. ஸோ பேட்டரி குறைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கப் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% உங்களுக்கு ஃபுல்லாகிடும். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வாட்ஸுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் இதுவுமே. ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஏதாவது அவசரமாக நீங்கள் வெளில போகணுன்னா கூட டக்கு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து சார்ஜ் ஃபுல்லாகிடும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரேம்னு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. 8GB, ஸோ 8GB ரேம், 128GB இன்டர்னல் மெமரின்ற ஒரு வேரியண்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12GB 256GB இன்டர்னல் மெமரின்னு 2 வேரியண்ட்டில் வருது. இந்த 2 வேரியண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா குவாலிட்டி மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேமும் இன்டர்னல் மெமரி மட்டும்தான் மாறும். ஸோ இப்போ வாங்க நம்ம இதோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த 8GB வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரிக்கு இந்த 12GB வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ இப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில ஒரு 3 ரூபா தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த 3000 ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு சேம் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை ஓகேவா. ஸோ ப்ராசஸர்னு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனில் 778Gன்ற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டில் 13, ஸோ அந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு ஃபோனு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் அந்த டேட்டா அஃபீஷியல் விவோவோட வெப்சைட் லிங்க்கு கூட தரேன். நீங்கள் போய் இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் மேபி வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா விவோவோட வெப்சைட்டில் வாங்க. அப்படி வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கரெக்டான ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ நீங்கள் மற்ற வெப்சைட் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறைய இருக்கும் அமௌண்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நீங்கள் விவோவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பை பண்ணி வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு 40 ரூபா பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.